வணக்கம். வணக்கம். அக்காக்கு என்ன பெயர்? எனக்கு ஜஸ்விதா. ஜஸ்விகா. ஜஸ்விகா அக்காவுக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? பர்த்டே. எத்தனையாவது பர்த்டே? 43வது. 43. சரியா, ஜஸ்விகா அக்காவுக்கு புகழ் சர்ப்ரைஸ் சார்பா விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஓகே, கேக் கட் பண்ணிட்டீங்களா? இரவு 12 மணிக்கு கட் பண்ணியாச்சு. நாங்க தான் லேட்டா போயிட்டோம் போல. சரி, உங்களோட மிஸ் பண்ற உறவு வந்து எங்கள் மூலம் இந்த கிஃப்டே தந்திருக்கிறாங்க. ஜஸ்விகா அக்காவுக்கு இதை கொண்டு கொடுக்க சொல்லி தந்திருக்கிறாங்க. யாரா இருக்கு? கேக்கும் இன்னும் நிறைய கிஃப்ட் எல்லாம் தந்திருக்கிறாங்க. யார் யார் கெஸ் பண்ணுங்க பாப்போம். யாரா இருக்கு? கோபி ஜெமிலா. கோபி ஜெமிலா. அவங்க யாரு உங்களுக்கு? தங்கச்சி, தம்பியும் மென்சி. தம்பியும் அவங்க அந்த வைஃபும். அவங்க இல்லை, எங்களுக்கு அந்த நேம்ல வரையில. சரி, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. சரி, கேக் வாங்கிட்டீங்க. யாரு? யாரு? எங்களுக்கு சொல்லுங்க, யார் இருக்கும்? தங்கச்சி. தங்கச்சி. தங்கச்சி எங்க இருக்கிறா? ஜெமிலாவா தான் இருக்கும். ஜெமிலாவா? ஜெமிலா இல்லை என்று சொல்லிட்டேனே. வேற யாரு? தங்கச்சி மானிப்பாயில இருந்து தங்கச்சி. அவங்களும் இல்லைங்களா? மானிப்பாயில அப்படி ஒரு இடத்துல இருந்து வரையிலேயே. ரொம்ப குழப்ப சொல்லி தான் சொன்னவங்க. சரி, நீங்க ஜோசிங்க, வேற யாரா இருக்கு? உங்களோட பிள்ளைகள் தந்திருக்க மாட்டாங்க. இங்க 2 பேரும் தந்துட்டினம்மா. என்ன தந்தவங்க? அவங்க பிரேம. சரி, அவங்க தந்திருக்க மாட்டாங்க. அப்ப எங்கள் மூலம் தந்திருக்கிறான் தானே? இல்ல, வாய்ப்பு இல்லை. சரி, வேற யாரு? இன்னொரு கிஃப்டும் தந்திருக்கிறாங்க. ஜமீலா. உங்களோட பேர் என்ன? ஜஸ்விகா. ஜஸ்விகாக்கா ஹெல்த்தியா இருக்கணும்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லி ஃப்ரூட் பாஸ்கெட்டும் தந்திருக்கிறாங்க. சரி, உங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்கும்? அன்னாசி பழம். எல்லாருக்கும் கூட அன்னாசி பழம் தான் பிடிக்கும். சரி, யாரா இருக்கும்? சொல்ல தெரியல. அச்சோ, அப்ப அனுப்பினவங்க குழம்ப போறாங்களே. அவங்களோட பேரை மட்டும் சொல்லல. வேற இங்க வேற யாரும் இல்லையா? மானிப்பையில மட்டுமா இருக்கிறாங்க? மாதா இல்லையா? யார் யார்? நீங்க சொல்லவே இல்லை. மானிப்பாயும் மற்றது உங்களோட தம்பி யாரோ அவங்களை என்ன சொல்லி இருக்கிறீங்க? வேற அவங்கள சொல்லல. முக்கியமான ஆக்களை மட்டும் இன்னும் சொல்லல. கடுமையா யோசிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. சொல்லுங்க, உங்களோட சிஸ்டர் பிரதர் வேற யாரும் இல்லையா இங்க? அண்ணா இல்ல. அண்ணன். சரி, இன்னொரு கிஃப்ட் தந்துருக்காங்க, அதையும் பாப்போம். ஓபன் பண்ணி பாருங்க. ஓபன் பண்ணுங்க. ஸ்பீக்கர் போட்டு வாட்ச் வந்திருக்கு. உன்ன வீட்டுக்கு இதை மாட்ட சொல்லி இருக்காங்க. யார் யார் இந்த பர்த்டேக்கு உங்களுக்கு இந்த வாட்ச், அழகான வாட்சும் கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க? சொல்லுங்க பாப்போம். யார்? கோவிதான். அவர் எங்க இருக்கிறார்? நீங்க சொன்னீங்க தானே, எங்க இருக்கிற? அவன் இப்ப இங்க வந்து நிக்கிறான். அப்ப இங்க இல்லையா? இப்ப அவர் தந்திருந்த அவர் வந்திருக்கணுமே. வேற இங்க இருக்கிறாங்க. அவங்க ஸ்ரீலங்காவில இப்ப இருக்கிறாங்க. நீங்க ஆனா மானிப்பாயும் உங்களோட தம்பியும் சொல்றீங்க. வேற இடத்துல என்ன வந்தது? இவங்கள தவிர வேற அவங்க இப்ப கிட்டடியில வந்துட்டு போயிருப்பாங்க போல. கோபி ஜெமிலா அவங்கள கிட்டடியில வந்தவங்க. சரி, எனக்கு என்ன, நீங்க அவங்கள பேர் சொல்லல. இன்னொரு கிஃப்ட் தந்தாங்க, அதையும் பார்ப்போம். சரி, இதையும் ஓபன் பண்ணி பாருங்க. அத வாட்ச் கீழே வச்சிருப்பாங்க. கோபி ஜெமிலா.
என்ன வந்து ஹேண்ட்பேக் வந்திருக்கு. யஷ்வியா அக்காவுக்கு ஹேண்ட்பேக் கொடுக்க சொல்லி யஷ்விகா தந்திருக்கிறாங்க. யார் யார் உங்களை ரொம்ப அன்பு வச்ச ஒரு ஆள் தான் இதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க. ஹெல்த்தியா இருக்கணும், ஃப்ரூட்ஸ், ஹேண்ட்பேக் கொண்டு போகணும், ஹேண்ட்பேக். யார் யார் சொன்னா நீங்க அவங்க இல்லையன்றீங்க. அவங்க இல்லை, நான் இல்லாட்டி நான் சொல்லியிருப்பேன் முதல்ல. அவங்க தானே, நான் சொல்லியிருப்பேன். வேற யாரு இது வரைக்குமே இப்படி ஒரு தடவை சரி, இதுக்கு முதல்ல உங்களை சர்ப்ரைஸ் அப்படி இதை வந்திருக்கு இல்ல இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, இன்னொரு கிஃப்டும். ஆனா நான் அதை தர்றதுக்கு முதல் நீங்க யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க, நான் அதை தார். அவங்கள தந்து வேற யாரு எனக்கு இவங்க தான் எனக்கு தந்திருக்க முடியுமான்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க, நான் தார். நான் இதை தந்தா நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. கோவிஜமிலா. விஜயமில்லா நீங்க ஃபைனலா அவங்க தான். ம். சரி பாப்பா, அவங்க இல்லாட்டி நீங்க தான் உங்களுக்கு தந்தவங்களோட கதைச்சு கொள்ளணும். சரியா? அவங்கள வர ப்ராப்ளம் எல்லாத்தையும் நீங்களே சால்வ் பண்ணணும். சரியா? சரி சரி, இதை பாருங்க. வாசிங்க அந்த கவிதை என்ன போட்டுக்கிறாங்க. அவங்க உங்களுக்காக பார்த்து பார்த்து எழுதி ஒரு கவிதை ஒன்று போட்டுருக்குறாங்க. வாசிங்க பெருசா. எங்களுக்கும் வாசிங்க. தாயின் கருவில் உருவாகவில்லை என்றாலும் தாயைப் போல அரவணைக்கிறாய். என் கவலைகளை போக்கவே கடவுள் தந்த உறவு நீ. உன் தம்பி என்ற பெருமை எழுதியது என் நெஞ்சம். உடன்பிற வாய்ந்த உறவு உயிருள்ளவரை தொடரும். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அக்கா. யார் அது? என்று அன்புடன் அரவணைப்பில் தம்பி, ஆசையில் மெச்சான், அன்பான மருமகன்கள். யார சொன்னது? கோவி. 100 விதம் சரி. கோவியும் ஜெமிலா அக்காவும் தான் இதை தந்திருக்கு. உங்களோட தம்பி கோவி என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்ல முடியல. எங்க அக்காவுக்கு பார்த்து பார்த்து அக்கா கேக் கட் பண்றீங்களேன்னு சொல்லி நீங்க கட்டாயம் நீங்க அவங்கள கேக் கட் பண்ண வைக்கணும்னு உங்களை அனுப்பி இருக்கிறாங்க. சரி, தம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறாராம். ஆனா இந்த நேரம் அவங்களால வர முடியலையாண்டு அவங்கள அக்காவை பிறகு போய் மீட் பண்றேன்னு சொல்லி அவங்களோட ஒய்ஃபும் விஷ் பண்ணினதா சொல்ல சொன்னாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அவைக்கு இப்படி எதிர்பார்த்தீங்களா அவங்க செய்வாங்கன்னு? செய்வாங்க, இப்படி செய்வாங்க எதிர்பார்க்கல. எங்களை இப்படி அன்பு வச்ச ஒரு ஆள் தான் எங்களுக்கு இப்படி எல்லாம் செய்ய முடியும். பார்த்து பார்த்து எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்வாங்க. அவங்க அவங்கள ரொம்ப அன்பு வச்சு இதெல்லாம் உங்களோட பர்த்டேக்கு செய்திருக்கிறாங்க. அவங்க சார்பாகவும், சுவிஸ்ல இருந்து உங்களோட தம்பி கோபி சார்பாகவும், ஜெமிலா அக்கா சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. சர்ப்ரைஸ் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.